நீங்க ஹோட்டலுக்கு போறதுக்கு ஒருத்தவங்க கிட்ட வழி கேட்கறீங்கன்னு வைங்க. ஆனா வழி சொல்ல வேண்டிய அவங்க உங்களை கூப்பிட்டு வச்சு மட்டன் சாப்பாடு போட்டா எப்படி இருக்கும்? இது வாட் இஃப் நான் ஸ்டோரி தட் ஸ்டாப் யூ. அப்போ நான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்ச புதுசு கேமரா தூக்கிட்டு மயக்கமன தனுஷ் மாதிரி எங்கேயாவது போய் நல்ல நல்ல போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்த காலம். நானும் என் ஃப்ரெண்டும் வீக்கெண்ட் ஆனாலே எங்கேயாவது இந்த கிராமம் தோப்பு இந்த மாதிரி எங்கேயாவது போய்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு நாள் ஒரு இன்டீரியர் கிராமத்துக்குள்ள போயிட்டோம். மொத்தமாவே அந்த கிராமத்துக்குள்ள ஒரு 10 வீடு தான் இருக்கும். நாங்க போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாங்க ஊருக்குள்ள வரும்போதே ஊரோட என்ட்ரன்ஸ்ல ஒரு குட்டியா ஒரு 3 சேர் 3 டேபிள் போட்ட மாதிரிக்கு ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருந்துச்சு. சரி அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்க போறோம். அப்ப மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். அந்த டைம்ல போகும்போது அந்த கடை பூட்டி இருந்தது. என்னடா பக்கத்துல கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க, பொதுவா இங்க ஊருக்காரங்க தான் நம்பி சாப்பிடுவாங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாலும் அவர் கடையை பூட்டிட்டு போயிருப்பாரு அப்படின்னாங்க. எங்களுக்கு பசிக்குது, ஆனா இன்னும் கொஞ்சம் போட்டோஸ் உள்ளுக்குள்ள நிறைய எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாஸும் இருக்குது. சரி வெளியே எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னு நினைச்சா அங்கிருந்து ஒரு 6ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் வெளியே மெயின்ல போனா மட்டும்தான் ஹோட்டல்ஸ் இருக்கும். இப்போ அவ்வளவு தூரம் போய் சாப்பிட்டோம் அப்படின்னா திரும்ப ஊருக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். ஸோ அதனால நாங்கள் அப்படியே கிளம்பி போயிடுவோம். இனிமே இந்த இடத்துக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் டவுட் தான். ஸோ சரி பக்கத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் எங்கேயாவது தள்ளி போய் பார்ப்போம், ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டே இருந்தோம். அப்படி போய் ஒரு இடத்துல நிற்கும் போது எங்களுக்கு சைட்ல ஒரு ஓட்டு வீடு ஒன்று இருந்தது. அந்த ஓட்டு வீட்டோட திருநெல்ல ஒரு பாட்டி உட்காந்துட்டு எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க எதையோ தேடுறோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்ச அவங்க, என்னத்தை தேடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்ல பாட்டி பக்கத்துல ஏதாவது ஹோட்டல் இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். அடப்பிள்ளைகளா இன்னொருக்கு சாப்பிடாமையா திரியிறீங்க, டே ராஜு உள்ள சோறு ஏதாவது மீதம் இருக்கான்னு பாருடா அப்படிங்கிறாங்க. இல்ல பாட்டி பக்கத்துல ஹோட்டல் இருந்தா சொல்லுங்க, நாங்க அங்க போய் சாப்பிட்டுக்கிறோம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அந்த சமயத்துல அவங்களோட பேரை உள்ளுக்குள்ள இருந்து சோத்து பானையையும் குழம்பு குண்டானையும் கொண்டுட்டு இந்த இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு வெளியே. அந்த பாட்டி நாங்க சொல்றத காதலியே வாங்கல. அட வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்ல 2 தட்டை போட்டு எங்களையும் உட்கார வச்சு சோறு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓட்டு வீடுனால உள்ளுக்குள்ள ஒரே வெக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க பாட்டுக்கு சோறை போட்டு அதுக்கு மேல குழம்பு ஊத்துறாங்க மட்டன் பீஸோட. கடைசியில வலி கேட்க போன எங்களுக்கு வயிறு நிறைய சோறை போட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. மனுஷில இந்த மாதிரி உங்க லைஃப்ல அன்எக்ஸ்பெக்டடா ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு போங்க. அது எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டா இருக்கும்.